எங்கே போனாலும் மக்கள் கூட்டம், அதுவும் குறிப்பாக பெண்கள். நேற்று கூட டிவியில் பார்த்தேங்க, நம்மளுடைய தலைவர் பேசுறாரு. அந்த கூட்டம் வந்து அப்படியே அலையாக இருக்குது. இந்த அளவுக்கு மக்கள் அவர் இருக்காருன்னா தமிழகத்தில் எந்த அரசியல் தலைவருக்கும் இதுக்கு முன்னாடியும் இல்லை, இப்பவும் இதுக்கு மேலேயும் இருக்காது. திமுகவையும் அதனுடைய தலைவரையும் அட்டாக் பண்ணி பேசிட்டார். பேசிட்டு கொளத்தூருக்கு வராதுங்க. கொளத்தூர் என்பது தமிழக முதல்வருடைய தொகுதி. முதல்வர் வந்து அங்கே வரும்போது ரோட் ஷோவில் வராது, கையசைக்கிறாரு, ஜனமே இல்லை. ஆனால் தலைவர் விஜய்க்கு மக்கள் வெள்ளம், லட்சக்கணக்கான மக்களுடைய வெள்ளத்தில் அவர் மிதந்து வர முடியல. இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா எம்ஜிஆர் அவர்களுக்கு வந்த அதே கூட்டம் வந்து இன்னைக்கு விஜய் அவர்கள் பின்னாடி நிற்குது அப்படின்னு நம்ம எடுத்து உண்மையாக அது வந்து அதை விட ஒரு படி மேலே சொல்லலாம். ஆனால் கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து இன்னி வரைக்கும் நிம்மதி இல்லாத ஒரு தலைவர் யாருன்னா மக்கள் செல்வாக்குள்ள அனைத்து தமிழகத்தில் உள்ள அனைத்து மக்களுடைய செல்வாக்கு மிக்க தலைவர் யாருன்னா தலைவர் விஜய் தான். தலைவர் விஜய் போய வேணாங்க, அவருடைய படத்தை காட்டினாவே போதுங்க, ஜனங்க ஓட்டு போட்டுவாங்க. அவருடைய படம் இருந்தால் போதும். எங்கள் பகுதியிலலாம் வந்து அவர் வர வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் இப்போ தேர்தல் வாக்குறுதி அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது திமுக அறிவிச்சிட்டாங்க, அதிமுக அறிவிச்சிட்டாங்க, நாம் தமிழரும் அறிவிச்சிட்டாங்க. பட் விஜய் அவர்கள் இன்னும் முழுசாக அறிவிக்கலையே. இல்லை, அவர் சொல்லிட்டாருங்க. இல்லை, பெண்களுக்கு சொல்லியிருக்காரு, அப்புறம் இளைஞர்களுக்கு சொல்லியிருக்காரு. பட் பொதுவாக இன்னும் விவசாயிகளுக்கு இருக்குது, மீனவர்களுக்கு இருக்குது, அவங்களுக்கெல்லாம் இன்னும் தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு. நேரடியாக போய் டிஜிபியை பார்த்து அந்த புகாரை கொடுத்து வந்தார். அது இன்னைக்கு 4ஆம் தேதி எங்க தலைவர் விஜய் வந்து பார்ப்பாரு. செஞ்சாட் கோட்டலையா? சித்திரைவன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய தாவேக நிர்வாகி சுரேஷ் பாபு சேதா இணைஞ்சிருக்காரு. இவர் வந்து முன்னாள் மாமன்ற உறுப்பினராக இருந்தார். அது மட்டும் இல்லாமல் அதிமுகவினுடைய பொதுக்குழு உறுப்பினராகவும் இருந்திருக்காரு. தற்போது தாவேக இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். திரு விஜய் அவர்கள் எல்லா இடத்துக்கும் பிரச்சாரம் போயிட்டு இருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. எல்லா இடங்களையும் கட்டுக்கடங்காத கூட்டம் வருது. முதற்கட்டமாக அந்த ஒரு அன்பை எப்படி சார் பார்க்குறீங்க? இது வந்து இன்னைக்கு நேற்று இல்லைங்க, அவர் கட்சி ஆரம்பிச்சிலேருந்து எங்கே போனாலும் மக்கள் வெள்ளம் வந்து அந்த மக்கள் வெள்ளத்தில் தான் அவர் வந்து பேச ஆரம்பிக்கிறார். அவருடைய பேச்சை கேட்கறதுக்கு இன்றைக்கி தமிழகம் முழுவதும் பல கோடி மக்கள் அவர் பேச்சை கேட்கறதுக்கு தயாராகாங்க. அவருடைய சொல் தான் அவங்களுக்கு வேத வாக்கு. அந்த நிலைமையில் இன்றைக்கி தமிழக வெற்றி கழகம் இந்த தினம் தேர்தலை சந்தித்து கொண்டிருக்கிறது. அதே மாதிரி சார், திருச்சியில் 4 இடங்களில் பேசுறதுக்கான அனுமதி வாங்கப்பட்டிருந்தது. பட் விஜய் அவர்கள் ஒரு இடத்துல மட்டும்தான் பேச, மற்ற 3 இடத்துலையும் வந்து பர்மிஷன் கடைசி நேரத்தில் அவங்க கொடுக்கல அப்படின்ற மாதிரி செய்திகள் வருது. அதுக்கு வந்து காரணம் பார்த்தீங்கன்னா, எங்கே போனாலும் மக்கள் கூட்டம், அதுவும் குறிப்பாக பெண்கள். நேற்று கூட டிவியில் பார்த்தேங்க, நம்மளுடைய தலைவர் பேசுறாரு. அந்த கூட்டம் வந்து அப்படியே அலையாக இருக்குது. அப்படியே என்னன்னா ரொம்ப நெருக்கம். எள்ளு போட்டால் எடுக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க பாருங்க, எள்ளு கீழே இறங்காதுன்னுவாங்க. அது மாதிரி கூட்டம் வந்து அந்த அளவுக்கு நெருக்கமாக அவ்வளோ கூட்டம். யாருக்கோசம்? தலைவர் விஜயை பார்க்கறதுக்கோசம், அவருடைய பேச்சை கேட்கறதுக்கோசம். இந்த அளவுக்கு மக்கள் வெள்ளத்தில் அவர் இருக்காருன்னா தமிழகத்தில் எந்த அரசியல் தலைவருக்கும் இதுக்கு முன்னாடியும் இல்லை, இப்பவும் இதுக்கு மேலேயும் இருக்காது. அப்படி அந்த நேரத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன். விஜய் அவர்கள் போகிற அரை நேரத்தில் வந்து திரு உதயநிதி அவர்களும் வந்து ரோட் ஷோ போயிருந்தார். பட் அந்த கூட்டத்தையும் இந்த கூட்டத்தையும் கம்பேர் பண்ணும்போது நமக்கு அப்படி தான் தோணுது. உங்களுக்கு பெரம்பூரில் வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டாருங்க. வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டு மீட்டிங் போட்டாங்க, போலீஸ் முழு பாதுகாப்பு கொடுத்தாங்க. அந்த மீட்டிங்கில் பேசிட்டு திமுகவையும் அதனுடைய தலைவரையும் அட்டாக் பண்ணி பேசிட்டார். பேசிட்டு கொளத்தூருக்கு வராதுங்க. கொளத்தூர் என்பது தமிழக முதல்வருடைய தொகுதி. அதே நேரத்தில் கொளத்தூரில் தமிழக முதல்வர் வேட்புமனு தாக்கல் பண்ணிவிட்டு அவரும் வராது ரோட் ஷோவில். தலைவர் விஜய் வந்து வண்டி உள்ளதாக உட்காந்துருக்காரு, மேடைக்கு இன்னும் மேடையில் வந்து பேசவே இல்லை. ஆனால் அந்த முதல்வர் வந்து அங்கே வரும்போது ரோட் ஷோவில் வராது, கையசைக்கிறாரு, ஜனமே இல்லை. ஆனால் தலைவர் விஜய்க்கு மக்கள் வெள்ளம்,
லட்சக்கணக்கான மக்களுடைய வெள்ளத்தில் அவர் மிதந்து வர முடியல, வெளியில் வர முடியல. அப்போ தான் இந்த வண்டிங்க பஸ் எல்லாம் விட்டுட்டு கதகள் பண்ணி ஏதோ ஒன்று நடக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. அது நடந்து போச்சு. அவங்க தலைவர் வந்து பாதுகாப்பு கருதி, மக்களுடைய பாதுகாப்பு கருதி அவர் வந்து பிரச்சாரத்தை பாதியில் நிறுத்திட்டு கிளம்பிட்டாரு. திருச்சியில் வந்து அவர் பேசும்போது நிறைய விஷயங்களை வந்து குறிப்பிட்டிருந்தார் சார். குறிப்பாக அதுக்கு முன்னாடி வந்து எம்ஜிஆர் அவருடைய சிலை இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி திரு விஜய் அவர்கள் பேசினார். பேச்சு தொடங்கிறதுக்கு முன்னாடி அவரோட சிலைக்கு மாலையும் வந்து போட்டு இருந்தார். இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா எம்ஜிஆர் அவர்களுக்கு வந்த அதே கூட்டம் வந்து இன்னைக்கு விஜய் அவர்கள் பின்னாடி நிற்குது அப்படின்னு நம்ம எடுத்து உண்மையாக அது வந்து அதை விட ஒரு படி மேலே சொல்லலாம். அதை விட ஒரு படி மேலே. ஏன்னா எம்ஜிஆருடைய கூட்டத்தை நான் நேரடியாக பார்த்தவன். குறிப்பாக நேற்றுக்கு திருச்சியில் அவர் வந்து எப்பவுமே மேலே தலைவர் மேலே ஏறும்போது பின்னாடியே மாலையை தூக்கி போய் மாலை கொடுப்பாங்க. தலைவர் சிலையாண்டா தான் போய் மாலை போடுவாங்க. ஆனால் நம்மளுடைய தலைவர் விஜய் மாலையை கீழெழுந்து கையில் எடுத்துக்கின்னு அவர் தனியாக கையில் எடுத்துக்கின்னு படிக்கட்டு ஏறி போய் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு சிலைக்கு மாலை அணிவிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து தான் பேச ஆரம்பிக்காரு. உண்மையிலே அந்த அளவுக்கு கூட ஒரு அசிஸ்டண்ட், ஒரு உதவியாளர், கட்சிக்காரங்க எவ்வளோ பேர் இருக்காங்க, மாலை எடுத்துன்னு போகலாம். ஆனால் அது கூட அவர் சொந்த கையால் அவங்க கூட தூக்க விடாமல் சொந்த கையாலேயே மாலை எடுத்துன்னு போய் மேடையில் ஏறி புரட்சி தலைவருக்கு மாலை அணிவிக்கிறாங்கன்னா அது ரொம்ப பெரிய விஷயங்க. எந்த தலைவரும் செய்ய முடியாது, செய்ய மாட்டாங்க. அதுமாரி திரு விஜய் அவர்கள் இது பண்ணது முதல் முறையில் சார். இதுக்கு முன்னாடி வந்து அவருடைய ஆஃபீஸில் வந்து பனையூரில் கூட பெரியார் அவருடைய சிலைக்கு, அவங்களுடைய கொள்கை தலைவர் சிலைக்கு அவரே தான் போட்டிருந்தார். அம்பேத்கருடைய ஃபோட்டோக்கு மாலை போடும்போதும் அவரே தான் எடுத்து. இது சமூக வலைதளங்களில் வந்து விஜய் அவர்கள் மீதான நன்மதிப்பை அதிகப்படுத்துது அப்படின்னு உண்மையாக. ஆனால் வந்து அவர் இன்னும் மக்களிடையே போகணும் அப்படின்ற ஒரு இதுவும் இருக்குல்ல, மக்கள் எதிர்பார்க்குறாங்களே சார், இன்னும் விஜய் அவர்கள் எங்களை பார்க்க வரணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு மக்களிடையே இருக்குது. விஜய் அவர்கள் அதை பூர்த்தி பண்ணுவாரா? கண்டிப்பாங்க. மக்களுடைய எதிர்பார்ப்பு வந்து நெஞ்சில் குடியிருக்கும் தொண்டர்களே இருந்தார் இவர். ஆனால் அதே தான் சொல்கிறாங்க, எங்கள் நெஞ்சில் குடியிருக்கும் தலைவரே இருந்தாங்க மக்கள். ஒரே இதுதான், நெஞ்சில் குடியிருக்கும் தலைவரே இருக்கும்போது அந்த தலைவர் வந்து நம்ம ஊர் மண்ணில் வந்து கால் பதிக்க மாட்டாரா, நம்ம ஊர் மண்ணில் வந்து பேச மாட்டாரான்னு சொல்லி பலதர பார்த்த மக்கள், ஜாதி வேறுபாடு இல்லாமல் ஏற்றத்தாழ்வு இல்லாத பலதர பார்த்த மக்கள் வந்து அதை எதிர்பார்க்காங்க. ஆனால் விஜய் அவர்கள் போல அப்படின்றது ஒரு குற்றச்சாட்டாக இருக்குது. இப்போது எலெக்ஷன் கமிஷன் பர்மிஷன் டினை பண்ணுறாங்க. பட் ஆனால் அவர் போல இல்லை சார், அதிகபட்ச வழக்கு பதிவு தானே பண்ண போகிறாங்க அவர் மேலே. ஏன் அவ்வளோ தயக்கம்? ஏங்க அவங்க அதை வந்து அந்த அளவுக்கு நிம்மதி இல்லாமல் பண்ணுறாங்க. இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து ஒரு தலைவர், பல தலைவர் ஜாலியாக டூர் போகிறாங்க, வெளிநாடு போகிறாங்க, வராங்க, சுற்றின்னு இருக்காங்க. பல தலைவர் கட்சி ஆரம்பித்து ஜாலியாக இருக்காங்க. ஆனால் கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து இன்னி வரைக்கும் நிம்மதி இல்லாத ஒரு தலைவர் யாருன்னா மக்கள் செல்வாக்குள்ள தமிழகத்தில் உள்ள அனைத்து மக்களுடைய செல்வாக்கு மிக்க தலைவர் யாருன்னா தலைவர் விஜய் தான். ஒரே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துங்க. கூட்டமே இல்லாத முதல்வர் போகும்போது ஆயிரக்கணக்கான போலீஸ் பாதுகாப்பு, பெரும் கூட்டத்தோட பிரச்சாரத்துக்கு போகிற தலைவர் விஜய்க்கு 2-3 காவலர் தான். இது எந்த விதத்தில் நியாயம் சொல்லுங்கள்? அப்பேற்பட்ட நிலைமை வந்து தமிழக அவரை பார்த்து எல்லாருமே அச்சப்படுறாங்க. எல்லா கட்சி தலைவரும் அச்சப்படுறாங்க. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை அதுமாரி. இப்போ எல்லா கட்சிக்காரங்களும் பயந்து இருக்காங்க. அண்ட் அதே மாதிரி சார், புதுச்சேரியிலையும் எலெக்ஷன் நடக்க போது அவர் அங்கேயும் போயிட்டு பிரச்சாரம் பண்ண போகிறாரு. அங்கேயும் ஒரு சில இடங்களுக்கு மட்டும்தான் அனுமதி கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து திமுக அரசு தான் அது காரணம் அப்படின்னு சொன்னால் கூட அங்கே வந்து பர்மிஷன் கொடுத்துருக்கலாமே, அங்கே ஏன் வந்து மறுக்கப்படுகிறது? இல்லைங்க, எங்கே போனாலும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தலைவர் விஜய் போகிற இடம் ஃபுல்லாக மக்கள் வெள்ளம் கூடியிருக்காங்க. அவங்களால சமாளிக்க முடியல. தலைவர் விஜய் போய வேணாங்க, அவருடைய படத்தை காட்டினாவே போதுங்க, ஜனங்க ஓட்டு போட்டுவாங்க. அவருடைய படம் இருந்தால் போதும். எங்கள் பகுதியிலலாம் வந்து அவர் வர வேண்டிய அவசியம் கிடையாது. எவ்வளோ பேர் வராங்க. ஒரு செயல் வீரர் கூட்டம் நடந்ததுங்க. அது மாதிரி நான் ஒரு செயல் வீரர் கூட்டத்தை எந்த கட்சியிலையும் பார்க்கல. சாயங்காலம் 7 மணிக்கு ஆரம்பிக்கிறாங்க. மற்ற கட்சியில் தான் செயல் வீரர் கூட்டம் பார்த்தா பாதி பேர் தண்ணி போட்டுன்னு ஆடி இருக்குன்னு. ஆனால் இங்கே ஒருத்தம் கூடங்க அந்த வாடையே வீசலைங்க. எல்லாம் கட்டுக்கோப்பா தலைவர் விஜயுடைய சின்னம், விசில் சின்னத்தை கையில் வச்சுக்கின்னு பல்லாயிரக்கணக்கான மக்கள் அந்த செயல் வீரர் கூட்டத்தில் கலந்துக்கிறாங்க.
கலந்துக்குன்னு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. அமைதியாக கடைசி வரைக்கும் இருந்து அந்த கூட்டத்தை முடிச்சு கொடுத்து போனாங்க. மற்ற கட்சிலாம் செயல்வீரர் கூட்டம் கூட்டுவாங்க, அங்கே பார்த்தா சேருங்க காலியாகும். அவங்க என்ன நினைக்கிறாங்க, தன்னுடைய வேட்பாளரை தலைவர் விஜய் மேலேயே மனசு கணக்கு வச்சு பார்க்குறாங்க. ஒவ்வொரு வேட்பாளரும் திரு விஜய் அவர் தான் நிற்கிற மாதிரி அவங்க பார்க்குறாங்க. ஆனால் இப்போ தேர்தல் வாக்குறுதி அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது திமுக அறிவிச்சிட்டாங்க, அதிமுக அறிவிச்சிட்டாங்க, நாம் தமிழரும் அறிவிச்சிட்டாங்க. பட் விஜய் அவர்கள் இன்னும் முழுசாக அறிவிக்கலையே சார். இல்லை, அவர் சொல்லிட்டாருங்க. இல்லை, பெண்களுக்கு சொல்லியிருக்காரு, அப்புறம் இளைஞர்களுக்கு சொல்லியிருக்காரு. பட் பொதுவாக இன்னும் விவசாயிகளுக்கு இருக்குது, மீனவர்களுக்கு இருக்குது, அவங்களுக்கெல்லாம் இன்னும் தேர்தல் நெருங்கிட்டு இருக்குல்ல. இல்லை, ஒவ்வொன்றா சொல்லின்னு வராது. ஒவ்வொரு இடத்துல சொல்லி நேற்று கூட பாருங்க, இது திருச்சியில் சொல்லிக்காரு. திருச்சியில் நிறைய வாக்குறுதி கொடுத்துருக்காரு. அதாவது அது ஏற்கனவே கொடுத்த வாக்குறுதி திரும்ப சொல்றாரு. பட் ஆனால் வந்து இப்போ தேர்தல் அறிக்கையா வந்து ஒன்று வரணும் இல்லை சார். இப்போ திமுக அதிமுகவை வந்து கொடுத்துருக்காங்க, 297 வாக்குறுதிகள் வந்து திமுக கொடுத்துருக்காங்க, அதிமுகவும் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி முழுமையான அவங்கெல்லாம் கொடுக்குறது வந்து நடக்காதது கொடுக்காங்க. இவர் நடக்கிறது தான் சொல்லுவார், நடக்கிறது தான் பேசுவார். இவருடைய பழக்கம். பெண்களை பற்றி தலைக்குறைவாக பேசினார் பொன்ராஜ், தலைக்குறைவாக பெண்களை பற்றி பேசினார். அதுவும் தாவேக்கா பெண்களை பற்றி பேசினார். தலைவர் விஜய் என்ன பண்ணார், நேராக டிஜிபி ஆஃபீஸ் போனார், கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. எப்படி சர்க்கார் முதலமைச்சரை போய் பார்த்து மக்கள் குறையை பற்றி பேச போகிறேன்னு சொன்னப்போ நேரடியாக போனாரோ, அதே போல் டிஜிபி ஆஃபீஸுக்கு போய் நேரடியாக போய் டிஜிபியை பார்த்து அந்த புகாரை கொடுத்து வந்தார். அது இன்னைக்கு 4ஆம் தேதி அதே டிஜிபி இவரை வந்து பார்ப்பாரு. மே 4 சொல்றீங்களா? எங்கள் தலைவர் விஜய் வந்து பார்ப்பாரு. செஞ்சாட் கோட்டையா வீட்டுக்கு வந்து பார்ப்பாரு, வாழ்த்து சொல்ல. ஆனால் வந்து எல்லா இப்போ ஒவ்வொருக்கு சர்வே வருது சார். சர்வேக்கெல்லாம் ஒரு 20%, 25% அவ்வளோதான் தாவே கேட்குது. பட் அது வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு போதுமான சதவீதம் இல்லை. அது வந்து திணிப்புங்க, திணிப்பு, அறியாமல் செய்கிற சர்வே. அது கண்ணுக்கு கைப்புண்ணுக்கு கண்ணாடி இருக்குங்க, நேரடியாக பார்க்கும், டிவியில் பார்க்கும். நேற்று திருச்சியில் ஒரு சாலையில் ஒரு கூட்டம், இந்த சாலையில் கூட்டம், எவ்வளோ கூட்டம். அந்த கூட்டம் வந்துங்க எல்லாமே கூடுது, எல்லாருமே கூட்டத்தை கூட்டுறாங்க. எல்லா தலைவருக்கும் கூட்டம் வருது. அவன்லாம் அமைதியாக இருக்கான், அப்படியே நிற்கிறான், அப்படியே கேப் விட்டு நிற்கிறாங்க. ஆனால் தலைவர் விஜய்க்கு போகிற கூட்டம் வந்து அங்கே 10,000 பேர் தான் நிற்க முடியும்னா 20,000 பேர் நிற்காங்க. அந்த அளவுக்கு கூட்டம். அல மோடி அவருடைய பேச்சை கேட்கறதுக்கு, அவரை பார்க்கறதுக்கு அந்த ஒரு ஆரவாரம் தமிழகத்தில் ஒரே தலைவர்களுக்குன்னா தலைவர் விஜய்க்கு தான். ஆனால் திமுக கூட இன்னொரு குற்றச்சாட்டுன்னா, விஜய் அவர்கள் ஒரு நடிகர், அவரை பார்க்கறதுக்கு கூட்டம் வருது அப்படின்றது இயல்பு தான். பட் ஆனால் அது வந்து தேர்தலில் எதிரொலிக்காது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் ஏங்க எல்லாருமே நடிகர் தாங்க. யார் தான் நடிகர் இல்லை? கமலஹாசன் தான் நடிகர். கமலஹாசன் தலை சிறந்த நடிகர், நான் உலக நாயகன் பேர் வாங்கினாரு. ஏன் அவருக்கு கூட்டம் வரல சொல்லுங்க? கடந்த தேர்தல் 2021 பரவாயில்ல கூட்டம் இல்லை, கூட்டமே வரலீங்களே. ஒரு சொற்ப கூட்டத்துக்கு வந்து நிற்காது.